ஆமா. ம் போறவங்களுக்கு தான் போறவங்க, வெளியில இருந்து வாரவங்க. ஆமா. ம் கஞ்சா ஒரு விஷயமாப்பா. கஞ்சா இன்னைக்குதான் மூளை இந்த மாதிரி குளத்துக்கரையில காட்டுக்கரையில கடை கடைக்கு பொட்டி கடை மாதிரி வச்சு தீர்த்துறாங்க. அவனுக்கு கஞ்சாவெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுப்பா. அது வேணா போட்டிருக்கலாம், இடம் நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கான், அதை போட்டிருக்கலாம், அதை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை தாண்டி கோடிக்கணக்குல சம்பாதிக்கக்கூடிய லைன்களை அவங்க கையில எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் அவனுக்கு முக்கியம். இப்ப இவங்க 2 பேரும் அங்க போனாங்கன்னா ஒரு 6 மாசத்துல 2 பேரும் சிவப்பாயிருவாங்க. எப்படியா பாக்குறதுக்கு மேக்சிமம் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அந்த கலர் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவாங்க. குருட்டு போய் மழை. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இப்ப 2 பேர் போனாங்கன்னா இவங்க ஒரு 10 கோடி, இங்க ஒரு 10 கோடி, 20 கோடி ரூபாய் அவங்களுக்கு சம்பாத்தியம் ஆயிரும். அதுக்கப்புறம் உள்ள எப்படி சேவையை ஆக்கிடுவாங்க எடுபடி வேலைக்கு. அப்படியே இருந்தா உயிர் பொழைச்சிக்கிடலாம். இல்ல நான் தப்பிச்சு வெளியே வர்றேன்னு சொன்னா அவ்வளவுதான், அவுட், கால் பண்ணிடுவாங்க. வெளியே தப்பிச்சு ரோட்டு கொண்டுட்டாங்க. நீ என்னமோ உள்ள கொள்றது பெரிய விஷயமா? தப்பிச்சு வெளியே ஒடியாந்து கோயம்புத்தூர் ரோட்ல வந்தவளே கொண்டு போட்டு அவமாடு போயிட்டாங்க. வெளியே சொல்ல முடியாம ஒண்ணுமே அது ஒண்ணுமே இல்லாம போச்ச. அப்புறம் உள்ளுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள செய்யறது பெரிய விஷயமா? அது யாரு என்ன செய்ய போறா? அந்த காலத்துல எம்ஜிஆர் மாதிரி சத்யா ஸ்டுடியோக்குள்ள மாதிரி சரின்னு சொன்னா காசை கொடுத்து அனுப்பிச்சுவான். இல்ல அப்படின்னா தோண்டி பேச்சுட்டு ஒரு மரத்தை வச்சிருங்கடான்றாங்க. சத்யா ஸ்டுடியோக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு பணம் உண்டு, தெரியுமா? எம்ஜிஆர் நல்லவர் வல்லவர்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? அப்படி ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒண்ணு இருக்கும். அது மாதிரி இவங்க கூட நித்யானந்தாவோட அந்த வேலையை செஞ்சுதான் நிறைய மாட்டிக்கிட்டான். நித்யானந்தா அந்த பெண்கள் விஷயத்துல நிறைய போய் தான் அவன் என்ன 2 விதமா பண்ணனான். அது அவ ஒரு சின்ன கருவிதாம்மா. மொத்த விஷயத்த வெளியே கொண்டு வர்றதுக்கு அவ ஒரு கருவிதான். இன்னொரு விஷயம் தெரியுமா? அதான் சொல்றது இல்லையா, நீ எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சிறிய அளவுல ஏமாந்துருவேன்னு சொல்றதுக்கு காரணம், அவளை அனுப்பிச்சு விட்டதே அவனை சிக்க வைக்கிறதுக்கு தான் அனுப்பிச்சு விட்டதே. அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு ஆறுதலுக்கு வந்திருக்கானு கிடையாது. நீ உள்ள போய் அவனுடைய ரகசிய ரூம் வரைக்கும் கேமரா போகுதுன்னா எப்படி போகுது? குறைஞ்சபட்சம் 10 கேட்டை தாண்டினா அவனுடைய ரகசிய ரூமுக்கு போக முடியும். அதை சுத்தி பல விதமான காம்பவுண்டுகள், அந்த எல்லைக்குள்ள யாருமே போக முடியாது. எப்படி கேமரா போகுது அங்க? புரியுதா நான் சொல்றது? எல்லா நிகழ்வும் எடுத்ததே அவதான் கேமரா வச்சு. அதுக்கு சாவா சொல்றாவல? ஆமா, வெளியே வந்தா இவங்க கொண்டுருவாங்கல்ல, அனுப்பிச்சு வச்சுவேன். நான் சொல்றது புரியுதா? எந்த விஷயத்துக்காக அனுப்பிச்சு வச்சானோ வெளியே வந்தோன்னு இவன் அவளை கொண்டுருவான். அவன் பார்த்தா இது என்னத்துக்கடா, வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்தியாச்சு, உனக்கு விஷயத்த கொடுத்தாச்சு, புரிஞ்சதா? நான் வெளியே வந்தா 4 பேருக்கு முன்னாடி ஆடித்தானே கஞ்சி குடிக்கணும், நான் இவன் முன்னாடி ஆடி கஞ்சி குடிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அப்படியே ஐக்கியம் ஆயிட்டான். இந்த உனக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன்,
நீ என்னவும் பண்ணிக்கொண்டு போயிட்டான். அவங்கிட்ட நல்லவனா ஆயிட்டான். இப்போ நிர்வாகமே அவதான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நித்யானந்தனுடைய நிர்வாகம் மொத்த சகலமும் அவதான். அவளுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. புரிஞ்சுதா? அது என்ன கேட்டா அவ கெட்டிக்காரின்னு சொல்லுவேன். அது சொல்லுவாங்களா, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு. இவனுக்கும் நல்லவள் ஆயிட்டான், அங்கேயும் நல்லவள் ஆயிட்டான். புரிஞ்சதா? இத சொல்றேன். அவனும் நிறைய சிலையில், அவன் சிலையில் மேல கடத்துறங்கிறது மாதிரி கொண்டு போனான். நிறைய கோயில்கள்ல சிலைகள் காணாம போச்சு இல்லையா? இதெல்லாம் கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு நித்யானந்தா 48 நாள் பூஜை பண்ணாரு, 48 மாசம் பூஜை பண்ணாரு. இப்படி எல்லாம் சொல்லி வெளிநாட்டுகளுக்கு அனுப்புறது, சிலை அனுப்புறது, பிசினஸ், சிலைகளோட பொண்ணு அனுப்புறது, கான்ட்ராக்ட் 3 மாசம் 6 மாசம்னு கான்ட்ராக்ட் ஏஜென்ட்களை வச்சு அனுப்புறது. சரியா? இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு 5 வருஷமா. பிரபஞ்சம் பார்த்துச்சு, ஆஹா இவன் ரூட் வேற மாதிரி போயிடா, தூக்கி தூக்கி ஆட்டி அதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணா. பிரபஞ்சம் தான் ரெடி பண்ணிச்சு, வேற யாரும் ரெடி பண்ணல. ரெடி பண்ணா அது கரெக்டான ஆள் கிடைச்சிச்சு. உள்ள போ, நீ போய் உருளு பிறலு எல்லாம் செய்யி, எல்லா நிகழ்ச்சியும் அனுப்பிச்சிரு. இங்க அனுப்பிச்சிட்டா, முடிஞ்சு போயிடுச்சு கதை. அது இன்னொரு இங்க கூட வந்திருந்தாங்க நித்யானந்த குரூப்ல போறவங்க. ஒரு நாள், ஒரு 2 நாளோ 3 நாள் இங்க வந்து தங்குனாங்க. அவங்களோட ரொம்ப ஐக்கியமானவங்க, குடும்பத்தோட. எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சு வந்துடணும் அப்படின்னு தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. ஆனா வெளியே அவங்களை எங்குமே அவங்க இருக்க விடல. ஆள் வச்சு மிரட்டுறது, என்னென்னமோ மிரட்டி கொன்றும் எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க புலம்புனாங்க, நான் தைரியமா இருங்கப்பா, இங்க யாரும் கொல்ல முடியாதுன்னு சொன்னேன். 3 நாள் இருந்தாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு அந்த பயம் இருக்க விடல. நாங்க சென்னை போயிட்டு வரோம் சாமின்னு சொல்லிட்டு போனவங்க தான் வரவே இல்லை. கார்ல வந்தாங்க இல்லையா, வந்தவங்க. புரிஞ்சதா? கொன்றுவாங்க சாமி அப்படின்னு சொன்னாங்க. எங்கேயுமே எங்களை தங்க விட மாட்டேங்காங்க, இருக்க விட மாட்டேங்காங்க அப்படின்னு. எதுக்குப்பா இப்படி பயப்படுறீங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவங்க மிரட்டி வச்சிருந்தா அவங்க அவ்வளவு பயப்படுவாங்க. இத்தனைக்கும் அந்த ஆளு 2 பேருமே வெளிநாட்டுல இருந்து வேலை பார்த்தவங்க. 10-15 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்க. சம்பாத்தியம் பூரா அங்கதான் போட்டிருக்காங்க. மொத்த சம்பாத்தியத்தும் பிடிங்கிட்டாங்க. எங்களை இன்னைக்கு வேலையும் பார்க்க முடியல, நிம்மதியா எங்கேயும் இருந்து சோறும் சாப்பிட முடியல. ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கன்னு தான் இங்க வந்தாங்க. தங்கியா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். எவ்வளவோ ஒரு 3 நாள் என்னமோ இருந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களுக்கு அந்த பயமானது அவங்களை இருக்க விடல. சென்னைக்கு போயிட்டு வாரம் சாமி வர்றோம் சாமின்ட்டு போனாங்க. என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஒருவேளை காலி பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல. புரியுதா? இப்படி எல்லாம் இருக்காங்க. அப்போ என்ன சொல்றேன், அப்ப அதுதான் சொல்றேன். எல்லாமும் மூடி மறைக்கிறதுக்கு செயல்பாட்டுக்கு உண்டான இதுக்கள் அதுக்கு தகுந்தது மாதிரி. அந்த எப்படி சொல்றது, என்ன சொல்றது, நிறைய இருக்கிறாங்க. இந்தியாவிலயும் இருக்காங்க, வெளிநாட்டிலயும் இருக்காங்க, பல இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கான ஆட்கள் நிறைய. அதனால அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க.